கொஞ்சமாவது சாப்பிட்டு மாத்திரை போடுங்கம்மா. வாங்கம்மா, வாங்க, எழுந்துருங்க. பாத்துமா, வாங்க. மாரியம்மா, நீ சாப்பிட்டியா? நீங்க முதல்ல சாப்பிடுங்கம்மா. அப்போ நீ இன்னும் சாப்பிடாம தான் இருக்கியா? இல்லம்மா, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிடலான்னு இருக்கேன். யோ, என்ன மாரியம்மா நீ? உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த முதலாளி தொழிலாளி வித்தியாசம்லாம் நம்ம வீட்டில் பார்க்க கூடாதுன்னு? இங்க பாரு, நீ எதுக்கு நான் சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க? சாப்பிட வேண்டியதானே? உட்காரு, நீ முதல்ல சாப்பிடு வா. இல்லம்மா. உட்காரு மாரியம்மா, சாப்பிடு, உட்காரு. என்னம்மா நீங்க? இந்தா. அம்மா, அது உங்களுக்கு வச்சது. பரவாயில்ல பரவாயில்ல, இந்தா நான் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறேன். வேண்டாம், உங்களுக்கு போடுறேன். வேணாம் வேணாம். இல்லம்மா, எனக்கு கில்ட்டியா இருக்கு மாரியம்மா, நீ முதல்ல சாப்பிடு. இந்தா. எனக்கு போதும் போதும். சாம்பார் வச்சுக்க. போதுமா? சாப்பிடு மாரியம்மா, உங்களுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன். மாரியம்மா, நீ சாப்பிடு. இப்படிப்பட்ட நல்ல மனசுக்கு கடவுள் சீக்கிரமே கருணை காட்டணும். ஹாசினி கண்ணுக்கு கண்டிப்பா இந்த தடவை மன்னிப்பு கிடைச்சிடணும்.